தனது எழுச்சிமிக்க பாடல்களால் தேசப்பற்றை ஏற்படுத்திய மகாகவி பாரதியின் சென்னை திருவல்லிக்கேணி இல்லம் சுதந்திர தினத்தன்று பூட்டப்பட்டிருந்தது வருத்தமளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மகாகவி பாரதியார் தனது கடைசி காலகட்டத்தில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள துளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் வசித்து வந்தார். அவர் வசித்த இல்லம் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய மகாகவியின் இல்லம் சுதந்திர தினத்தன்று பூட்டப்பட்டிருந்தது. இதனால் பாரதியார் இல்லத்தை பார்க்க வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். எனக்கு பாரதியார் மேலே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அண்டு அவரோட பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் புரட்சிகரமாக இவ்வளோ போல்டாக அப்படி இருந்த பர்சன் அவர். இன்றைக்கி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பார்த்தசாரதி கோயிலுக்கு அப்படியே பாரதியார் வீடையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். இங்கே பார்த்தா கொஞ்சம் பூட்டி இருக்குது. இன்றைக்கி திறந்து அதுக்கு அங்கே ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த வருஷத்தில் ஒரு வாட்டி வானவில் பட்டிமன்றன்றது ஒரு 3 நாள் நடக்குது. இதுதான் நடக்குது, வேறு ஒன்றும் அதில் ஃபங்க்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கொடி ஏற்ற வேண்டியது ஏற்றலை. இது மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. என்ன பண்ண முடியும்?